வணக்கம் நண்பர்களே. நம்மள நிறைய பேருக்கு சமயபுரம் மாரியம்மனை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத நிறைய தகவல்களும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தகவலை தான் இன்னைய பதிவுல நாம பார்க்க போறோம். நாம எல்லாருமே உணவு பழக்கத்தாலையும் வாழ்க்கை முறையாலையும் நிறைய நோய்களோட போராடிக்கிட்டு தான் இருக்கோங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதுல ஒரு சில நோய்ங்க தீராத நோய்களா மாறிடுது இல்லையா? அப்படிப்பட்ட தீராத நோய்களை கூட தீர்த்து வைக்கிற சக்தி இந்த அகிலத்துல ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அது நம்ம சமயபுரம் மாரியம்மன் கிட்ட தான். இது ஏதோ ஒரு பேச்சுக்காகலாம் சொல்லலைங்க. 100% உண்மை இது. தீராத நோய்களை தீர்த்து வைக்கிற திருத்தலமா சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் விளங்குதுங்கிறது முற்றிலும் உண்மை. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அநீதிங்களையும் தீமைகளையும் அழிச்சு தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமா இருக்கு திருச்சி மாவட்டம் சமயபுரத்து பக்கத்துல இருக்க அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். அம்மன் வழிபாட்டுல முதன்மையான தலமா இந்த திருக்கோயில் காவிரியின் வடகரையில திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில திருச்சியில இருந்து சுமார் சரியா 15 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குங்க. மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்துல கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்குது. இந்த அவதாரத்துல தேவகியின் குழந்தையா கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையா மாயாதேவியும் அவதரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த இரு குழந்தைங்களும் இறைவனோட கருணையால இடமாற்றம் செய்யப்படுறாங்க. இதனை கம்சன் தெரிஞ்சுக்கிட்டாலும் குழந்தைங்க இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கத தெரிஞ்சுக்க முடியாம தவிக்கிறான். தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தையால தான் தனக்கு அழிவுன்ற நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்க கம்சன் குழந்தை பிறந்த செய்தி வந்த உடனேயே அத கொல்றதுக்காக வசுதேவர் தேவகி இருக்க சிறைச்சாலைக்கு வர்றான். அங்க வந்து குழந்தைய தூக்குறான். ஆனா அவனோட கை அந்த குழந்தை மேல படவே இல்ல. அந்த குழந்தை தன்னோட உண்மையான உருவத்தை காட்டி நிக்குது. அன்னையோட அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் தனக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து வந்துடுறான். பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணர் தன் தாய்மாமா கம்சனை வதம் பண்ணிடுறாருங்கிறது வேற விஷயம். கம்சனால தொட முடியாத அந்த மகா சக்தி மாயா சக்தி அம்மன் தனது 8 கரங்கள்லயும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தை காக்க அவதரித்து நிற்கிறாங்க. இந்த தேவியே மகாமாரி எனப்படும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக எண்ணற்ற மக்களால சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுறாங்க. இது பத்தி இன்னொரு கதை கூட இருக்கு. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்த அம்மன் திருமேனி உக்ரம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால அங்க அப்போ இருந்த ஜியர் சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்யறாரு. அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கிட்டு வடக்கு நோக்கி ஒரு இடத்துல இளைப்பாடுறதுக்காக அம்மனோட திருவுருவ சிலையை அங்க இறக்கி வைக்கிறாங்க. அந்த இடம்தான் இப்போ சமயபுரம்ன்ற பேர்ல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அம்மனோட திருவுருவ சிலைய அந்த இடத்துல இருந்து அவங்களால தூக்கவே முடியல. இவ்வளவு நாளா கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கும் இடையில வாசம் செய்த அம்மன் அந்த காவிரியை விட்டு பிரிய நினைக்கவே இல்ல. அதனாலதான் அவங்க அந்த இடத்துலயே குடிகொண்டுட்டாங்க. அதனால அவங்களும் அந்த இடத்துலயே அம்மனுக்கு திருக்கோவில் கட்டிறாங்க. இப்போதும் இந்த கோவிலின் திருவிழாவில் 8வது நாள்ல அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வெடுத்துக் கொள்வது இன்னைக்கு வழக்கமா தான் இருக்கு. அந்த காலத்துல நிறைய கண் பார்வை இல்லாதவர்கள் இந்த அம்மனை வேண்டி கண் பார்வை பெற்றதுனால இந்த இடத்த கண்ணனூர்னு சொல்வாங்க. இந்த திருத்தலத்தோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. திருக்கடையூர்ல மார்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியா அவதரித்து யமதர்மன சிவன் அழிக்கவே உலகத்தில் ஜனன மரண நிலையில் ரொம்பவே அசாதாரண மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில யமதர்மன் சபையில மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயா அசுரன் பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சான். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயா அசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலைய ஒட்டியானமா அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றும் சக்தி வாய்ந்த திருத்தலமா இருக்கு இந்த கோவில். இன்னைக்கும் கருவறையில இருக்க அம்மனோட வலது பொற்கமல பாதத்துல மாயாசுரனின் தலை மீது எழுந்தருளி இருப்பதையும் பார்க்கலாம்.
மேலும் இந்த திருக்கோவில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமா இன்னைக்கு வரைக்கும் விளங்கிக்கிட்டு இருக்கு. கோவிலோட அமைப்புன்னு பார்க்க ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக கூறுவர். கோயில் முகப்புல உள்ள நீண்ட பெரிய மண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம்னு சொல்லப்படுது. 3 திருச்சுற்றுக்களை கொண்ட இந்த திருக்கோவில்ல கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் இருக்கு. தேரோடும் வீதியின் வடக்க மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது இத்தலத்தின் இன்னொரு சிறப்பாகும். இந்த திருக்கோயிலோட 2ஆம் சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் இது எல்லாமே இருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைஞ்ச பின்னாடி உள்ள போனோம்னா கொடிமரம், பலிபீடம் இதையெல்லாம் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் காணலாம். கருவறைக்கு செல்லும் வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை பார்க்கலாம். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி உள்ளது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம்னு சொல்லப்படுது. கருவறையை சுத்தி பிரகாரம் இருக்கு. இப்பிரகாரத்தின் விமானத்தின் அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதுல நீர் நிரப்பப்பட்டுள்ளது. அம்பாள் கருவறையில குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் உக்கிரத்தை தணிக்கிறதுக்காகவும் இந்த முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கருவறையோட இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. இந்த திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. சமயபுரம் அருகிலுள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். காலை 7:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவிலேயே நலம் பெறாங்கன்றது கண் கண்ட உண்மை. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் கருவறையில அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதா இருந்தாலும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அம்மன் அருளாட்சி நடத்துகின்றாள். மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றதனால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. புதுமையான ஒன்றாகும். தங்க ஜடா மகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப் பட்டைகள் மின்ன, கண்களில் அருள் ஒளி வீச, வைர கம்மலுடன் மூக்குத்தியுடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் மகா மாரியம்மன். ஆதி சக்தியான அம்மன் தனது 8 கைகளின் இடப்புறமாக கபாலம், மணி, வில், பாசம், வலப்புறமாக கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை போன்ற ஆயுதங்களை தாங்கி இருக்கிறாள். இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை, நோய்களை, அவர்களுக்கு வரும் இடர்களை நீக்கி அருள் வழங்கி கொண்டுள்ளார் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன். தீர்த்தங்களை பத்தி பார்க்கும்போது இந்த கோவில்ல உள்ள தீர்த்தங்கள் ரொம்பவுமே சிறப்பு பெற்றவைன்னு சொல்லப்படுது. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலோட வடமேற்கே திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடப்புறமும் மகமாயி தீர்த்தமும், திருக்கோயிலின் வடமேற்கேயுள்ள வாயு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தமும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் உப கோவிலான ஆனந்தவல்லி உடனுரை போஜீஸ்வரர் திருக்கோவிலில் அக்னி தீர்த்தமும், அருள்மிகு கனகாம்பிகை உடனுரை முத்தீஸ்வரர் திருக்கோயிலில் தெற்கு பகுதியிலும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் தென்கிழக்கு பகுதியிலும் ஜடாயு தீர்த்தமும் அமைந்துள்ளது. மேலும் இத்திருக்கோவிலின் மற்றொரு உப கோவிலான அருள்மிகு உஜ்ஜயினி ஓம் காளியம்மன் திருக்கோவிலின் கிழக்கு பகுதியில் அமைந்திருப்பது கங்கை தீர்த்தமாகும். திருவிழாக்கள்: தைப்பூச திருவிழா, பூச்சொரிதல் திருவிழா, பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா
ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள் ஆகும். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. 10ஆம் நாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலிலிருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சொரிதல் நடைபெறுகிறது. மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதமிருந்து சாந்த சொரூபிணியாய் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு இங்கு மக்களுக்கு காட்சியளிக்கிறார். அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் 28 நாட்களுக்கும் நைவேத்தியம் கிடையாது. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்புச்சாறு, துள்ளுமாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும். பூச்சொரிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளச் செய்து பூத்தட்டுகளையும் பூக்கூடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்வர். பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெரும் திருவிழா தேரோட்டமும் நடைபெறுகிறது. பச்சை பட்டினி விரதம் பூரணம் அடைந்தவுடன் சிவபெருமானிடம் உள்ள சர்வ சக்தியையும் பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் பாலித்தல் என 5 தொழில்களையும் சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிந்து வருவது இத்திருக்கோவிலின் மற்றும் சித்திரை திருவிழாவின் தனிச்சிறப்பாகும். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறும். இந்த நாளில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேர் வடம் பிடித்து செல்வர். மேலும் அலகு புத்தி கொண்டும் பால்குடம் எடுத்தும் அக்னிச்சட்டி ஏந்தியும் வந்து அம்மனை வழிபடுவர். வைகாசி மாதத்தில் 15 நாட்கள் பஞ்ச பிரகார திருவிழா நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அம்பாள் தீர்த்தவாரி கண்டருளி இரவு ரிஷப வாகனத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். ஆவணி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் யானை, தங்க சிம்மம், காமதேனு, ரிஷபம் ஆகிய வாகனங்களில் அம்மன் திருவீதி உலாவருதல் நடைபெறுகிறது. புரட்டாசியில் நவராத்திரி உற்சவமும், ஐப்பசியில் மகாலய அமாவாசை, கார்த்திகை மாதத்தில் தீபத் திருவிழா, மார்கழி மாதத்தில் திருவாதிரை பெருவிழா ஆகியவை மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஊரில் எந்த நாளும் பக்தர்கள் பெரும் திரளாக வருவதும் போவதுமாக இருப்பதும், அருள்மிகு சமயபுரத்திற்கு வரும் அத்தனை வழிகளிலும் மக்கள் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதையும் காண கண்கள் கோடி வேண்டும். பரிகாரம் எப்படி செய்வது என்று பார்ப்போமா? அம்மை நோய் கண்டவர்கள் இக்கோவிலில் தங்கி நோய் நீங்கும் வரை இங்கிருந்து வழிபாடு செய்கின்றனர். இவர்கள் மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்களோ தீராத நோயால பாதிக்கப்பட்டவங்களோ தங்களோட வேண்டுதல்களை மாரியம்மனிடம் தெரிவித்து அது நிறைவேறினதுக்கு அப்புறம் அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுதல், அதாவது அம்மன் போன்று சின்ன வடிவத்துல முழு உடல் பகுதி, கண், காது, கால், கை போன்றவைகள்லாம் கூட தனித்தனியா இங்க விற்பாங்க. அதுல நம்ம எந்த பகுதிக்காக எந்த நோயிலிருந்து விடுபடணும்னு வேண்டுறோமோ அதை வாங்கி அம்மனோட காணிக்கை உண்டியல்ல செலுத்துறது பக்தர்களோட வழக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் தங்களோட கோழி, ஆடுகளை காணிக்கையா செலுத்தியும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றின அம்மனுக்கு தங்கள் நன்றி கடனை கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இது போக பாத யாத்திரையா வந்து வேண்டுதலை எப்படி நிறைவேற்றுறாங்கன்னு பார்க்கலாம். தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களில் மாலை அணிந்து விரதம் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையா வந்து தங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக நேர்த்தி கடனை செலுத்தி வழிபடுறாங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் பங்குனி, சித்திரை மாதங்கள்ல பாத யாத்திரையாக வரும் பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இவ்வாறு வர்ற பக்தர்களுக்கு நிறைய இடத்துல நீர்மோர்,
பானகம், அப்புறம் திருவிழா காலங்கள்ல அங்கங்க அன்னதானம், இப்படி நிறையவே தானம் பண்ணி வர்ற பக்தர்களுக்கு சேவை செய்து தங்களோட புண்ணிய கணக்க நிறைய பேர் கூட்டிக்கிறாங்க. அதுவும் இல்லாம வெயில் காலத்துல தர்பூசணி பழம், ஐஸ், நிறைய ஜூஸ் வகைங்க இப்படி கூட தானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வழி நெடுகளையும். இந்த கோவிலோட இன்னும் ஒரு பெரிய சிறப்பு அமாவாசை வழிபாடு. அமாவாசை நாள்ல சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றால் காரியங்கள் எல்லாமே நிறைவேறுங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இதனால நீங்க அமாவாசை தினத்துல போனா கோவில சுத்தி ஆயிரக்கணக்கான ஏன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கங்க படுத்து தூங்கிட்டு இருக்கத நீங்களே பார்க்கலாம். பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமா போறதுனால இவர்களின் வசதிக்காக கோயில் வளாக பகுதியில் அமாவாசை மண்டபமும் கட்டப்பட்டிருக்கு. இது தவிர திருமலை திருப்பதி கோயில்ல இருக்க மாதிரி பக்தர்களை அறைகள்ல காத்திருக்க வச்சு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு அனுமதிக்கும் திட்டம் திருக்கோயில் நிர்வாகத்துக்கிட்ட இருக்கு. அதற்காக அறைகள் கட்டப்பட்டு மற்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருவிழா காலங்கள்ல கூட்டம் அதிகமா காணப்படுறதுனால இந்த முறையில பக்தர்களை அனுமதிக்க திருக்கோவில் நிர்வாகம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்தர்களோட மனம் குளிரும் ஓவியங்கள் ஆகம விதிகளின்படி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவிலின் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்பதால் 2010 வருஷம் ஜூலை 5ஆம் தேதி குடமுழுக்குக்கான பணிகள் தொடங்கப்பட்டு 2017 பிப்ரவரி 6ஆம் தேதி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. குடமுழுக்கு நடந்ததுக்கு அப்புறம் 2ஆம் உள் பிரகார பகுதி ரொம்பவுமே விசாலமான இடமா மாற்றியமைக்கப்பட்டு இதோட மேல் தளத்துல மிகப்பெரிய அழகான அம்மனின் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. 56 அடி நீளமும் 36 அடி அகலத்தில் அம்பிகையின் விஸ்வரூப காட்சி கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. சமயபுரம் மாரியம்மனை சுற்றி அன்னபூரணி, ராஜராஜேஸ்வரி, கருமாரி, மூகாம்பிகை, தேவி கருமாரி, அபிராமி, மகாலட்சுமி, பிரத்யங்கரா தேவி இது போன்ற அம்மன் ஓவியங்கள் மிக அழகாக இருக்குது. பெரும் தனிச்சிறப்புங்க. தென்கிழக்கு பகுதியில விநாயகர் சன்னதிக்கு அருகில் மிகவும் நேர்த்தியா எந்த திசையில நின்னு பார்த்தாலும் சர்வேஸ்வரனின் லிங்க ரூபத்தை தரிசிக்கிற வகையில வரையப்பட்டிருக்க ஓவியமும் தனி சிறப்பு பெற்று விளங்குகிறது. மேலும் பக்தி கணபதி, பால கணபதி உள்ளிட்ட 8 வகை விநாயகர்களுடன் முருகன், விநாயகர் வழிபடும் வகையில் வரையப்பட்டுள்ள ஓவியமும் பக்தர்களை மெய் சிலிர்க்க வைக்கிது. தல விருட்சம். இந்த கோவிலோட தல விருட்சமாக விளங்கி வருவது வேம்பாகும். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இம்மரம் தற்போது திருக்காப்பு, விண்ணப்ப சீட்டை விண்ணப்பிக்கும் முதன்மை இடமாக இருக்கிறது. இந்த கோவிலுக்கு எப்படி போறது? திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு தென் மாவட்டங்களிலிருந்தும் டெல்டா மாவட்டங்களிலிருந்தும் வருபவர்கள் மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், திருவானைக்கா, நம்பர் 1 டோல்கேட், கூத்தூர், பனமங்கலம் வழியாக கோவிலை வந்தடையலாம். சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் இந்த மாவட்டத்திலிருந்து வர்றவங்க முசிறி, நொச்சியம், நம்பர் 1 டோல்கேட், கூத்தூர், பனமங்கலம் வழியாக சமயபுரம் வந்தடையலாம். கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை போன்ற மாவட்டங்கள்ல வர்றவங்க சத்திரம் பேருந்து நிலையம், திருவானைக்கா, நம்பர் 1 டோல்கேட், கூத்தூர், பனமங்கலம் வழியாக கோவிலை வந்தடையலாம். சென்னை, விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்கள்ல வர்றவங்க பெரம்பலூர், சிறுகனூர், இருங்கலூர் வழியாக சமயபுரம் கோவிலுக்கு வந்து சேரலாம். நீங்க கோவிலுக்கு நேரடியா போனா நம்ம தமிழக பக்தர்கள் மட்டுமில்ல, நிறைய பக்தர்கள் தென் மாநிலங்கள்ல இருந்து வர்றத நீங்க பார்க்கலாம். இதையெல்லாம் விட நீங்க நிறைய ஃபாரினர்ஸையும் இங்க பார்க்க முடியுங்கிறது இந்த கோவிலோட தனிச்சிறப்பு. அம்மனின் அருள் சூரிய கிரகணம் மாதிரி எல்லா திசைகள்லயும் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கு. உங்களுக்கு எப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் சமயபுரம் மாரியம்மனை வந்து தரிசித்து மன நிறைவு பெறுங்கள். அம்மனின் அருட்கண்களை பார்த்தாவே நம்ம பெற்றெடுத்த அம்மாவை பாக்குற மாதிரியே தான் இருக்கும். இது எந்த மாற்றமும் இருக்காது. அரசர் முதல் ஆண்டி வரை அத்தனை பேருக்கும் அருளை சமமாக வாரி வழங்கும் சமயபுரம் மாரியம்மனின் அருளை அனைவரும் பெற வேண்டி
இப்பதிவை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.